ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். தாவேக தலைவர் விஜய் தன்னுடைய 2வது மாநாடை மதுரையில் திட்டமிட்டிருக்காரு. அது எந்த நாளில் திட்டமிட்டாரு அப்படிங்கிறது இப்போ ஒரு பேசுபடு பொருளாக மாறுது. விஜயகாந்தினுடைய அவர் எப்போ அந்த கட்சி லான்ச் பண்ணும்போது மதுரையில் மாநாட்டை திட்டமிட்டாரோ அதே ஆகஸ்ட் 25 தன்னோட மாநாட்டை திட்டமிட்டிருக்காரு. அங்கிருந்து அந்த விஜயகாந்த் ஸ்டைலே அரசியல் மூவ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பேசப்படுது. எப்படி சார் பார்க்குறீங்க? விஜயை பொறுத்த மட்டும் முதல்ல விக்ரவாண்டியில் நடத்தினார். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல போய் அந்த பூத் கமிட்டி அதை வச்சு ஒன்று போட்டார். அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு இந்த அஜித்குமார் விஷயத்தில் ஒரு ரோட்டில் இறங்கி அவர் முதல் போராட்டம் அது நடத்தினார். இதுக்கப்புறம் மக்களை அவர் தொடர்ந்து சந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கார். ஆகஸ்ட் 25 அவர் போகிறதா ஒரு பேச்சு இருக்குது. அதாவது மக்களை சந்திக்கிறதுக்கு போகிறதா ஒரு பேச்சு இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அந்த மாநாடு நீங்கள் சொல்கிற விஜயகாந்த் பிறந்த நாளில் போனால் விஜயகாந்த் அந்த காலத்தில் போட்டபோது பெரிய கூட்டம் அங்கே திரண்டுது. ஸோ எல்லாருமே மதுரையை டார்கெட் பண்ணுறாங்க எல்லாருமே. ஏன்னா இப்போது முருகன் கான்ஃபரன்ஸ் அங்கே தான் நடந்தது. திமுகவும் நடத்துகிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால அங்கே மதுரைன்னா உங்களுக்கு சவுத்து முழுக்க அந்த உணர்வுகள் மதுரையில் பிரதிபலிக்கும். சவுத்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்ற விஷயங்கள். அதனால் எல்லாருமே மதுரையை டார்கெட் பண்ணுறாங்க. இவருக்கு மதுரையில் இவர் ரசிகர்கள் கண்டிப்பாக சவுத்தில் இருப்பாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு இருப்பாங்க, அவங்க எந்த அளவுக்கு இவங்க ஓட்டு போடுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கேள்விக்குறியான விஷயங்கள் தான். அதனால் இவர் மாநாடு நடத்துறத விட இவர் என்ன இஷ்யூஸில் என்ன பேசுகிறாருன்னு தான் முக்கியம். வெறும் திமுக அட்டாக் மட்டுமே போகாது. உங்களுக்கு திமுக அட்டாக் மட்டுமே போகாது. நீ என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் திமுகவுக்கு நேர் எதிரான கட்சின்னு சொல்கிறீங்க. எங்கள் தலைமையில் கூட்டணி, நான் தான் முதல்வர் கேண்டிடேட் சொல்கிறீங்களே. உங்கள் ஆல்டர்னேட் திட்டங்கள் என்ன? நீங்கள் மதுரை மாநாட்டில் அதை வைக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் ஏன் பத்திரிகை நிறுவனங்களை சந்திக்கவே மாட்டேன்னீங்க? ஏன் பேச மாட்டேன்னீங்க? என்ன பயம் உங்களுக்கு? நீங்கள் என்ன இன்னும் ஸ்டாராக நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் கிரவுண்டுக்கு வாங்க. நீங்கள் அரசியல் ஆரம்பிச்சிட்டிங்க, அரசியல் தலைவராக இருக்கீங்க, கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க. இன்னும் நீங்கள் வானத்திலே பறந்துட்டு இருக்க முடியாது. நீங்கள் கீழே தான் வரணும், மக்களை தான் சந்திக்கணும், பத்திரிகை நிறுவனங்களை நீங்கள் சந்திக்கணும். பத்திரிகை நிறுவனங்களை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம், என்ன பயம் உங்களுக்கு? ஆக்சுவலாக நீங்கள் சந்திச்சிங்கன்னா தான் உங்களை பற்றின நீங்கள் பல விஷயங்களில் உங்களோட கருத்து என்னன்னு எங்களுக்கு அப்போ தான் தெரியும். உங்கள் பாலிடிக்ஸ் என்ன மாதிரி அமைய போகுது அதெல்லாம் நாங்கள் அப்போ தான் புரிஞ்சுப்போம். எதிர்காலத்தில் உங்கள் திட்டங்கள் என்ன, நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன மாதிரி ஐடியா வச்சுருக்கீங்க, இலவசங்களை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்கள் நாங்கள் கேள்வி கேட்போம். இல்லை நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி ஏன் தீவிரமாக அட்டாக் பண்ண மாட்டேன்றீங்க, இல்லை அதிமுக மேலே ஏன் சாஃப்டாக இருக்கீங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல. அதனால் இதெல்லாம் நீங்கள் எப்போ தெளிவுபடுத்துவீங்க? ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டை திமுக ஆட்சியை ஒழிக்கிறது மட்டுமே நோக்கம்னா அதை தாண்டி நீங்கள் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் சொல்லணும். அந்த விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா தான் மக்கள் ஓரளவு கன்வின்ஸ் ஆவாங்க. அழிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க நீங்கள் அழிக்கிறதுன்னு போனீங்கன்னா அவங்க அவங்க பிரச்சாரத்தை நாங்கள் இவ்வளோ தான் செஞ்சுருக்கோம், நாங்கள் ஏன் ஆட்சியை விட்டு போனோம், எங்களுக்கு ஓட்டு போடணும்னு அவங்க கேட்பாங்க. அதனால் நான் இவங்களோட பெட்டராக பண்ணுவேன், நான் இதெல்லாம் பண்ணுவேன், அதெல்லாம் பண்ணுவேன். நீங்கள் ஏதாவது மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குற மாதிரியான உங்கள் அஜெண்டா என்னன்றதை தெளிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் விஜய் கிட்ட அவர் தன்னோட ஸ்டார் வேலையும் தொடர்ச்சி தக்க வச்சுக்கணும், அதே நேரத்தில் அரசியலையும் ஈடுபடணும்னு நினைக்கிறாரா? ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் செய்யணும்னு நினைக்கிறாரா? இல்லை என்னோட கேள்வி என்னன்னா, அது ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் மெயின்டைன் பண்ண முடியாதா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. இல்லை பண்ணலாங்க. இப்போ 72 கட்சி ஆரம்பிச்சு எம்ஜிஆர் 77 வரையும் படங்கள் நடிச்சு தானேங்க இருந்தார். 77 ஆட்சிக்கு வந்த பிறகு தானே நடிக்கிறத விட்டார். அதனால் இவரும் நடிக்கலாம். அந்த படங்களே இவரோட பிரச்சாரத்துக்கு கூட பயன்படுத்தலாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இவர் அதுக்கேற்றபடி மக்கள் பணியை வகுத்துக்கணும். ஆக்சுவலாக எம்ஜிஆர் இவர் சொல்கிறாங்க, ஆதவர்ஜினா சொல்கிறாரு, நான் எம்ஜிஆர் வாங்கின மாதிரி 33% ஓட்டு வாங்குவோம், எங்களுக்கு 35% ஓட்டு கிடைக்கும், எங்களுக்கு இப்போ ஏற்கனவே 25% இருக்குன்னா என்ன ஓட்டு 25%? எந்த கணக்கில் சொல்கிறேனே? நீ பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கலாம், எந்த கணக்கில் உங்களுக்கு ஓட்டு வரும் சொல்லுங்கள். உங்களுக்கு திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அதிமுகவுக்கு போகிறது கொஞ்சம் பிரிஞ்சு இங்கே வரும். ஓகே, நீங்கள் பாஜகவை கடுமையாக எதிர்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு போகிற திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்கிற அதே நேரத்தில் நீங்கள் திமுகவை கடுமையாக எதிர்த்தீங்கன்னா திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை பாஜக எதிர்ப்பு மூலமாக நீங்கள் பெற முடியும். ஆக்சுவலாக திமுகவுக்கு இப்போ பாஜக எதிர்ப்பு ஓட்டுலாம் போயிட்டுருக்கு. நீங்கள் பாஜக எதிர்ப்பு நிலையை நீங்களும் கையில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் திமுக போகிற ஓட்டு கொஞ்சம் வரும். அதுக்காக உங்கள் ரசிகர்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. உங்கள் ரசிகர்கள் எல்லாருமே ஓட்டு போடுவாங்களா? உங்கள் ரசிகர்கள் எல்லாருமே ஓட்டு போடுவாங்களா? சொல்ல முடியாது. உங்கள் ரசிகர்களாக இருப்பான், அவன் வேறு வேறு கட்சியை சார்ந்தவனாக கூட இருப்பான். அதனால் அதெல்லாம் சொல்ல முடியாது. இல்லை இளைஞர்கள் பெண்கள்லாம் எங்களை தான் ஆதரிக்கிறாங்க, அதை எப்படி சொல்கிறீங்க?
பல வீட்டில் வந்து பெண்கள் வந்து இந்த உரிமை தொகை வாங்குறவங்களா இருப்பாங்க, இல்லை பஸ்ஸில் இலவச பயணம் போகிறவங்களா இருப்பாங்க, இல்லை காலேஜ் போகிற பெண்கள் வந்து 1000 ரூபாய் வாங்குறவங்களா இருப்பாங்க. அவங்க எப்படி உங்களை ஆதரிப்பாங்கன்னு சொல்கிறீங்க? அவங்க திமுக கூட ஓட்டு போடலாம், சொல்ல முடியாது. அப்போது உங்களுக்கான ஓட்டுன்றது இன்னும் அது வந்து ஒரு அன்டெஸ்டடாக இருக்குது. நமக்கு இந்த ஓட்டு தான் நீங்கள் வாங்குவீங்கன்னு சொல்ல முடியாது. சமீபத்தில் ஏதோ ஒரு கருத்து கணிப்பில் 12% உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஏதோ ஒரு நிறுவனம் கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க, உங்களுக்கு 12% தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னார்? 20% சொன்னார். அதை ஒரிஜினல் ஒரு இப்படி மேலேயே போயிட்டார். 25% தேர்தல் சமயத்தில் அந்த ஹைப் வந்துடும் கொஞ்சம் வந்தால் நாங்கள் 35%. நீ என்ன எம்ஜிஆரா? நீங்கள் எம்ஜிஆரான்னு கேட்குற முதல்ல. எம்ஜிஆர் வந்து அவர் வந்து திமுகலேயே வளர்ந்தார். அவர் கூடயே ஒரு பொலிட்டிக்கலான ஒரு மாஸ் வந்து ரசிகர்களாகவும் இருந்தாங்க, அரசியல் விழிப்புணர்வோடு இருந்தாங்க, அவங்க கூடயே வந்தாங்க. அவர் பிரிஞ்சு போகும்போது அந்த கூட்டம் அவர் ரசிகர்கள் கூட்டம் அரசியல் விழிப்புணர்வோடு அவர் கூடயே போச்சு. அது ஒரு ஏற்கனவே அவங்க அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் தான் அவர் எடுத்துகிட்டு போனார். அவர் 5 வருடம் திண்டுக்கல் எலெக்ஷனில் 73 வின் பண்ணுறார். நீங்கள் போட்டி போட்டிங்களா? கட்சி ஆரம்பித்த பிறகு ஏதாவது எலெக்ஷனில் போட்டி போட்டிங்களா? ஏதாவது இடைத்தேர்தலில் போட்டி போட்டிங்களா? நீங்கள் பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து போட்டி போட்டிங்களா? நேராக நீங்கள் 26 அசம்பிளி தேர்தல்னு சொன்னீங்க, கட்சி ஆரம்பிச்சிட்டிங்களா? 26 பார்லிமெண்ட்டில் போட்டி போட்டுக்கலாம்ல, உங்கள் செல்வாக்கை காமிச்சிருக்கலாம்ல, ஏன் காமிக்கல நீங்கள்? அவர் திண்டுக்கல் பை எலெக்ஷன் அவர் செல்வாக்கை காமிச்சார்ல, எம்ஜிஆர் காமிச்சார்ல. அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூரில் நடந்த ஒரு தேர்தலில் கூட அவர் காமிச்சார், செல்வாக்கை காமிச்சார். பார்லிமெண்ட் இடைத்தேர்தல் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. கோவை மேற்கு இடைத்தேர்தல் சட்டமன்ற தொகுதியெல்லாம் அவர் ஜெயிச்சாங்க. அப்போ அதெல்லாம் காமிச்ச போது நீங்கள் அவர் அப்புறம் பலவிதமான அடக்குமுறைகளை கையாண்டாங்க. இப்போ திமுக கவர்மெண்ட் வந்து எம்ஜிஆர் ஆட்சி மேலே பலவிதமான ஒரு அழுத்தங்கள்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் தாண்டி தான் அவர் வந்து திமுக ஆட்சிக்கு எதிரான ஊழல் புகாரெல்லாம் கொண்டு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் உதவியோடு இந்திரா காந்திகிட்டலாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தனியாகவே பல போராட்டங்கள்லாம் அவர் நடத்தினார். ஸோ இந்த மாதிரிலாம் நடத்தி தான் அவர் வந்து தன்னோட அரசியலை நடத்திட்டு வந்தார். திமுகவுக்கு எதிரான ஒரு விஷயத்தை வந்து எடுத்து ஸ்ட்ராங்காக நடத்தினார். ஒரு 5 வருட கால போராட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து 77 எலெக்ஷனில் ஒரு 33% ஓட்டு வாங்குறாரு. நீங்கள் கட்சி துவங்கி எத்தனை மாதம் ஆச்சு? இப்போ 2 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ போராட்டம் நடத்திருக்கீங்க? இந்த 2 வருஷத்தில் நீங்கள் பரந்தூருக்கு ஒரு தூரம் போனீங்க, இங்கே ஒரு போராட்டம் நடத்துறீங்க. பொதுமக்கள் பிரச்சனைகள் அது மட்டும் தான் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் உங்கள் மாநாடு ஒன்று நடத்திருக்கீங்க. இந்த இவ்வளோ பெரிய நீண்ட 2 வருஷ காலத்துல தான் உங்கள் ஆக்டிவிட்டியா? ஒரு இடைத்தேர்தலில் கூட நின்று நீங்கள் ஜெயிக்கலை. நீங்கள் எப்படி எம்ஜிஆரோட உங்களை ஒப்பிடுறீங்க? எம்ஜிஆர் வந்து அவருடைய ரசிகர்களே வித்தியாசமானவர்கள் சார். உங்கள் ரசிகர்கள் வெறும் ரசிகர்கள் தான், அவங்களுக்கு அரசியலே தெரியாது. அவங்க இப்போ தான் வந்திருக்காங்க, அவங்க உங்களுக்காக வந்திருப்பாங்க பெரும்பாலோர். உங்களுக்கு நீங்கள் பண்ணுற அரசியலை வச்சு இனிமேல் தான் அவங்க அரசியல் மயப்படுத்தணும் அந்த ரசிகர்களை. அது நீங்கள் இனிமேல் தான் உங்கள் பிரச்சாரத்தின் மூலமாக செய்யணும். அப்போ உங்கள் பிரச்சாரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்கிறீங்கன்றதான் உங்கள் அரசியலை வந்து தீர்மானிக்கும் ஆக்சுவலாக சார். ஆனால் சார் இப்போ நீங்கள் சொல்கிறது மூலமாக வந்து இவ்வளோ விமர்சனங்கள் அவர் மீது வைக்கிறீங்க, இவ்வளோ வந்து ஒரு அன்ஆக்டிவாக இருக்கார் அப்படின்னு குறிப்பிட்றீங்க. ஆனால் இப்படிப்பட்ட அந்த விஜயை பார்த்து தான் தேசிய கட்சி, நாட்டை ஆளக்கூடிய தேசிய கட்சி பாஜக வந்து கூட்டணிக்கு வாங்கன்னு வெளிப்படையாக அழைக்கிறாங்க. அவங்க பிடிக்காது, நான் அவங்களோட எதிரின்னு சொன்னால் கூட அவங்க அழைக்கிறாங்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது பிரதான எதிர்கட்சி அதிமுக கூட்டணிக்கு வாங்கன்னு அழைக்கிறாங்க, அவங்க ஒரு பக்கம் அழைக்கிறாங்க. ரெண்டாவது வந்து மற்ற கட்சியிலும் சின்ன சின்ன கட்சி வாய்ப்புகளுக்கும் எல்லாரும் கூப்பிட்றாங்கன்னு வைங்களேன். திமுக அவங்கள பார்த்து விஜய் கட்சினால் நம்மளோட வாக்கு வங்கி பாதிக்கப்படுதோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. சீமானும் ஒரு பக்கம் பயப்படுற அப்படின்ற மாதிரி இருக்கு. அவரால் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. அவர் ஒரு ஸ்பாய்லராக இருப்பார் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்படி இருந்தும் கூட இவ்வளோ விஷயங்கள் அவர், அதாவது இவ்வளோ ப்ளஸ் இருக்குது தன் மூலமாக இவ்வளோ பேர் பாதிக்கப்பட போகிறாங்க தெரிஞ்சும் கூட அதை உணர்ந்து அவரோட பாலிட்டிக்ஸையும் ஆக்டிவாக இருக்க மாட்டேங்குது. ஏன் வந்து என்ன சிக்கலாக இருக்குது சார் அவர்கிட்ட? அவரே வந்து ஒரு இதில் ஒரு ஃபுல் டைமாக வந்து இறங்கின மாதிரியே தெரியல சார். இப்போ அவரை நம்பி அவர் கட்சிக்கு போனவங்க பல பேர் அவரை பார்க்கவே முடியல. உதாரணமாக நிறைய பேர் இருக்காங்க, அவர் கட்சியில் போய் ஆர்வத்தோடு சேர்ந்து அவரோட அசோசியேட் ஆகி ஒர்க் பண்ணலான்னு போனாங்க. ஆனால் அவங்களால வந்து விஜயை பார்க்க முடியல. பையனாதன் போன்றவங்களாம் விஜயை பார்க்க முடியல. ஒரு தடவை பார்த்தா என்ன சொன்னார், அவர் பார்க்குறதே ரொம்ப கஷ்டன்றார். அப்புறம் அங்கேருந்து ஒரு செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் வந்தார், விஜயை பார்க்க முடியலன்னு அவர் சொல்கிறார். ஸோ அவர் யாரையுமே பார்க்கறது கிடையாது. அவருக்கு 4 அட்வைசர் வச்சுருக்காரு. 4 பேர் 4 திசையில் இருக்காங்க. அருள்ராஜ்னு ஒருத்தர் இருக்கார், ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர் இருக்கார், ஆதவ் அர்ஜுனன் ஒருத்தர் இருக்கார், புஷி ஆனந்த். இவங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு விஜயை வந்து 4 திசைக்கு எழுக்கிறவங்க இவங்க தான். அவங்க ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஆசை இருக்குது. ஜான் ஆரோக்கியசாமிக்கு எப்படியாவது விஜயை சீமானோட சேர்த்து விட்டுறணும், ஆதவ் அர்ஜுனாவுக்கு எப்படியாவது விஜயை வந்து அதிமுகவோட சேர்த்து விட்டுறணும், அருள்ராஜ் அவர் வந்து பலவிதமான புதுமையான ஐடியா வச்சுட்டு அதை விஜய் மூலமாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணுன்னு அவர் நினைக்கிறாரு. புஷி ஆனந்துக்கு தமிழ்நாட்டு அரசியலை பற்றி ரொம்ப பெருசாக தெரியாது, அதனால் அவர் அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை. விஜய் சொன்ன வேலையை மட்டும் அவர் கரெக்டாக செஞ்சுட்டு அவர் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அவர் போயிட்டே இருக்கார். 4 பேர் 4 விதமாக அங்கே இருக்காங்க. விஜய் வந்து அவர் எப்போ யோசிக்கிறாரு, எப்படி யோசிக்கிறாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் இப்போ அவர் இங்கே அவ்வளோ பெரிய கூட்டத்தை அன்றைக்கி கூட்டினாரு, வெறும் 3 நிமிஷம் மட்டும் பேசிட்டு போகிறார். அவர் எவ்வளோ பேசியிருக்கணும் அன்றைக்கி. ஆக்சுவலாக நிறைய பேசியிருக்கணும். எல்லா சேனலும் லைவில் போயிட்டுருக்கு சார். நீங்கள் அதை பயன்படுத்திக்க வேண்டாமா? 3 நிமிஷம் பேசிட்டு நீங்கள் இறங்கி போயிட்டீங்க. உடனே அந்த 3 நிமிஷத்துக்காவது நீங்கள் வந்து ஒரு கன்வின்சிங்காக பேசுகிறீங்களா?
அதுவும் கிடையாது ஆக்சுவலாக வந்து. ஸோ அதில் அதையும் நீங்கள் வந்து அவ்வளோ வெயிலில் வந்து அவ்வளோ பேர் திரண்டு இருக்கிறவங்கள அந்த அந்த கூட்டத்துக்கு நீங்கள் வந்து சரியானபடி ஒரு பேச்சும் நீங்கள் பேசலைன்றதான் உண்மை. நீங்கள் அன்றைக்கி பேசினது ஒரே விஷயம் என்னென்னா வந்து தவறான தகவல் சொல்கிறீங்க. சிபிஐக்கு வழக்கை வந்து ஜெகபராஜ் வழக்கை கொடுத்தது சிபிஐ கொடுத்ததை இவர் ஸ்டாலின் எந்த இடத்துலையும் எதிர்க்கவே இல்லை. இப்போ ஏன் சிபிஐ பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறேன்னு கேட்குறாரு. அந்த சமயத்தில் கொடுத்தது எதிர்க்கவே இல்லை சார். அவர் எதிர்க்கவே இல்லை. இன்ஃபேக்ட் கோர்ட்டு தான் கொடுத்தது ஆக்சுவலாக. முதல் உயர்நீதிமன்றம் தானே கொடுத்தது அது ஆக்சுவலாக. அவர் ஏன் எதிர்க்கிறாரு? அதனால் அவருக்கு தெரியாமல், வரலாறு தெரியாமல் அவர் பாட்டி பேசிகிட்டு இருக்கார். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க அந்த மாதிரி கூட்டத்தை கூட அவர் பயன்படுத்திக்கல. அதனால் அவருக்கு அட்வைசர்ஸும் வந்து அவங்க செல்ஃபிஷ் சுயநலமிக்க அட்வைசர்ஸ் எல்லாம் ஒரு அஜெண்டாவோட அங்கே உட்காந்துருக்காங்க. இவருக்கும் வந்து கிளாரிட்டி வேணும். இவரும் வந்து கிளாரிட்டி வேணும். ரெண்டாவது வந்து விஜயகாந்த் பிறந்த நாளில் போட்டாலே வந்து அது வந்து ஒரு பெரிய விஜயகாந்த் ஈக்குவலாக ஒரு 3வது சக்தியாக வந்திருக்கேன்னு அவர் தான். விஜயகாந்த் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, நான் யார் கூட கூட்டணி சேர மாட்டேன், திமுக அதிமுக எனக்கும் மக்களோடும் தெய்வத்தோடும் தான் கூட்டணின்னு சொல்லி தான் அவர் அரசியலுக்கே வந்தார். ஆனால் நீங்கள் வந்து நாளைக்கு எந்த இதில் சேருவீங்கன்னு சொல்ல முடியாது. நாளைக்கே 4 முனை போட்டியே கண்டினியூ ஆகுது வச்சுக்கோங்களேன். இந்த 4 முனை போட்டி தான் இருக்குது. அதில் திமுகவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற போது அப்போ அதிமுகவும் தவேகவும் ஒன்றா சேர மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் வந்து எலெக்ஷனுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி வரையும் அது பல சஸ்பென்ஸை வந்து உடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து எலெக்ஷனுக்கு 3 மாதம் முன்னாடி ஜனவரி பிப்ரவரியில் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் பலவிதமான ஒரு திருப்பங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் என்னுடைய கருத்து. ஏன்னா இன்றைக்கி வந்து அரசியல் சரியாக செட்டில் ஆகாத இருக்குது. ஆக்சுவலாக அதிமுக பாஜக கூட்டணியும் ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் இருக்குது. விஜய் கூட்டணின்னு சொல்லியும் விஜய் கூட யாரும் சரி சேராதே இருக்காங்க. அவர் முதல்வர் சொன்னார், கூட்டணின்னு சொன்னார். அதே சமயம் திமுக கூட்டணியில் சில கட்சிகள் அதிகமான இடங்கள் கேட்குறாங்க. அது எப்படி போய் முடியும்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க சார். என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்போ விஜய் அவர்கள் திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய காங்கிரஸை டார்கெட் பண்ணுறாரு. டெல்லி ஹைகமாண்டோட வந்து பேசி அதன் மூலமாக வந்து அப்படி ஒரு முயற்சி மேற்கொள்ளலாம் நம்ம பக்கம் ஒரு. ஆனால் இது வெளிப்படையாக தமிழ்நாடு காங்கிரஸ்லேருந்து பல நிர்வாகிகள் பேசினாங்க. எங்களுக்கு விஜய்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, நான் அது நோக்கி நகர போகிறோன்னு கூட சொல்லி சொன்னாங்க. இல்லை இந்த கட்சிகளுக்கு எல்லாமே திமுக கூட்டணி கட்சிகள் அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற உதிரி கட்சிகளுக்கு எல்லாருக்குமே விஜய் ஒரு ஆப்ஷனாக இருக்கார் சார். பாமக கூட விஜய் ஒரு ஆப்ஷனாக இருக்கார். இதுவரையும் அந்த ஆப்ஷன் இல்லாத இருந்தது, இது ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காரு. கடந்த 3 எலெக்ஷனாக வந்து திமுக அதிமுகன்னு இருந்த விஷயம் இந்த எலெக்ஷனில் கொஞ்சம் மாறி இருக்கு. மாறி எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு எல்லா கட்சிகளும் சொல்ல வேண்டிய நிலை இருக்குது. அவர் யாரையும் சேர்த்துக்கூடிய லெவலில் தான் இருக்கார். அதனால் இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கிற திமுக அதிமுக ரெண்டுத்துக்கும் வந்து குறிப்பாக அதிமுகவுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்குது விஜய். அதிமுகவுக்கே விஜய் ஒரு ஆப்ஷனாக இருக்குது. பெரிய கட்சிகள் சின்ன கட்சிகளுக்கு மட்டும் இல்லை, பெரிய கட்சியான அதிமுகவுக்கே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து திமுகவுக்கு தான் அது வந்து சேலஞ்சாக வரும். நாளைக்கு வந்து அதிமுக விஜய் சேர்ந்துட்டாங்க வச்சுக்கோங்க, அப்போ அது வேறு மாதிரியான ஒரு கூட்டணி அமைஞ்சது வச்சுக்கோங்க. வேறு சில கட்சிகள்லாம் சேருது பாமக அப்படின்னு தேர்ந்து வச்சுக்கோங்க, அது திமுகவுக்கு டஃப் கொடுக்கும். இல்லை திமுக அணியில் இருக்க ஒருத்தர் 2 பேர் கடைசி நேரத்தில் நீங்கள் கொடுத்த சீட் சரியில்லை நாங்கள் போகிறோன்னு போனாங்கன்னா மதிமுக ஊசலாடின்னு இருக்குது. அது என்ன பண்ணுன்னு சொல்ல முடியாது. அவங்க துறை வைக்கோக்கு ஏதோ அமைச்சர் பதவி கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்படின்றாங்க. பட் இன்றைக்கி ஒருத்தர் ஆர்எஸ்எஸ்ல ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொல்கிறாரு, எந்த கட்டத்துலையும் நாங்கள் விஜய் மதிமுகவை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் சார், அவ்வளோ பேச்சு பேசிட்டார் எங்களை பற்றி, மதிமுகவை எங்கள் வரவே முடியாது பாஜகவுக்குன்னு அவர் சொல்கிறார். அது எவ்வளோ தூரம் உண்மை தெரியாது. இப்போ பாஜக திமுகவோட இருக்கா இல்லை ஊசலாட்டத்தில் இருக்கான்னு பொறுத்து அவங்க கட்சியே வந்து ஊசலாட்டத்தில் இருக்குது. மலை சத்தியா விஷயத்தில் பிரச்சனை ஓடின்னு இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து இந்த தேர்தலுக்கு ஒரு 2-3 மாதம் முன்னாடி தமிழ்நாட்டு அரசியல் வந்து இன்னும் அதிரடியான பல மாற்றங்களை சந்திக்கும் தான் என்னுடைய கருத்து. அது என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குன்னு நம்ம இப்போ யூகிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இவர் எடப்பாடி பயணம் போகிறதெல்லாம் கூட வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு புதிய சூழலில் வந்து ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்குமோன்னு கூட எனக்கு தோணுது ஆக்சுவலாக. நல்லது சார். அடுத்த கட்ட அரசியல் பரபரப்பு எதை நோக்கி நகருதுங்கிறது பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார். நன்றி. தேங்க்யூ.